அனைவருக்கும் வணக்கம். 2019 இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் உணர்ச்சி வசமாக பேசினார். என்ன பேசினார் அப்படிங்கிறது சிலருக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்காது. சரி, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் தான் நம்முடைய இருண்ட காலம் நான் சொல்லுவேன். நான் இந்த மண்ணில் இருந்து நான் சொல்லுவேன். நான் மிகப்பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். தஞ்சை டெல்டா பகுதியில் இருந்த என்னுடைய நிலத்தை பறிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். சாதி ரீதியான மிகப்பெரிய ஒடுக்குமுறை ஆரம்பிக்கப்பட்டது அவனுடைய ஆட்சி காலத்தில் தான். பார்த்தீங்களா, ராஜராஜ சோழன் இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சாராம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு. சரி, இடத்த ராஜராஜ சோழன் இவங்களுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரலாறில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ராஜராஜ சோழன் பெரிய மாமன்னர். அவர் எல்லாத்துக்கும் உதவி தான் பழக்கமே தவிர அபகரித்து பழக்கம் கிடையாது. அவர் முகலாய அரசர் கிடையாது அப்படிங்கிறத ப. ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சிருப்பார் கண்டிப்பாக. இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு பேசினார். சரி, இது இப்போ ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சென்னையில் பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், இவருடைய தம்பி ஒருத்தர் இடத்த அபகரிக்கிறதுக்காக ஒரு வக்கீல் அப்படின்னு ஒரு 10-20 பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. அந்த காணொலியும் இப்போ நம்ம பார்க்கலாம். இது நியூஸ் சேனல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதையும் பாருங்கள். சென்னை மணலி புதுநகரில் 2 தனிநபருக்கு இடையேயான நிலப்பிரச்சினை தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித்தின் சகோதரர் பிரபு அடியாட்களுடன் சென்று தகராறு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். என்ன நடந்தது, விவரங்கள்? மாலை வணக்கம். சென்னை மணலி புதுநகரில் தனியார் நேரத்தில் அத்துமீறி நுழைய முயற்சி செய்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை கல்லை கொண்டு தயக்க அடித்து உடைத்ததாகவும் பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித்தின் சகோதரர் மீதும் மற்றும் அவர்களுடன் வந்த வழக்கறிஞர்கள் என கூறப்படும் அடியாட்கள் மீதும் தற்போது மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, எங்கே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நம்ம சென்னையில் தான். ஸோ இப்படி இருக்கும்போது ப. ரஞ்சித் அவர்கள் எங்கே போனார், ஏதாச்சும் குரல் கொடுத்தாரா, இதுக்கு அவங்க தம்பியை கண்டிச்சாரா? அதெல்லாம் இல்லாமல் எப்பயோ போன விஷயத்தை எடுத்துகிட்டு ஏன்னா அப்போ தானே ராஜராஜ சோழன் கேட்க மாட்டார், உண்மை தெரியாதுல்ல. அதனால் இவர் என்ன வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருக்காரு. இதற்கு என்ன சொல்ல போகிறார் ப. ரஞ்சித் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது.